உள்ளாட்சியில் இருந்து தான் எனக்கு பெரிய அனுபவம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 50,000 வாக்குகள் ஜெயிச்சு அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினேன். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே பயணிச்சிருக்கேன். புதன்கிழமை போய் ஃபீல்டு விசிட்டு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு மற்ற நாள் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு புதன்கிழமை தோறும் அது அங்கே நம்ம காடல்குடியிலேருந்து அங்கே சாத்தாங்குளம் வரைக்கும் எல்லா இடமுமே போயிடுவேன். அது மாதிரி வர்ற கோரிக்கை மனுக்களுமே போய் நேராக போய் பார்த்து தான் நான் முடிவெடுக்கிறேன். அப்போ நம்ம ஒரே ஒரு அவையில் எந்த அவையில் நம்ம தலைவராக சேர்மனாக இருந்தோமோ அதே அவையில் கவுன்சிலராக இருந்தேன், எதிர்கட்சி கவுன்சிலர். அப்போ ஏடிஎம்கே தலைவி இருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா எல்லாம் நம்ம வந்து ஒரு போஸ்ட்ல இருந்து நம்ம முடிவெடுக்கிற இடத்துல இருந்துட்டு நம்ம கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய அனுபவம் தான். அதுவுமே கரெக்டாக மீட்டிங் அட்டன் பண்ணிடுவேன். உதாரணத்துக்கு மாவட்ட ஊராட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது. என் கூட துணைத் தலைவராக சிஎஸ் ராஜான்னு ஒரு தம்பி இருந்தார், எங்கள் கட்சிக்கார் தான். அவர் கேட்பார், ஒரு நாளாவது வராமல் இருந்தேனக்கா, நான் அந்த சேர்மன் போஸ்ட்ல இருப்பேன்ல, ஒரு நாள் கூட வர அதை லீவே எடுக்க மாட்டீங்கக்கா, ஃபுல்லாக வந்துடுவேன்னு. ஃபுல்லாக அட்டன் பண்ணிடுவாங்க, எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். அப்போ கருத்து கேட்பு கூட்டம்லாம் ஒரு முறை வந்து ஆட்சித்தலைவர் லீவு, அந்த பப்ளிக் ஹியரிங் இருக்கும் தெரியுமா, ஒரு கம்பெனி தொடங்குறதுக்காக கருத்து கேட்பு கூட்டத்தில் என்னைய அன்னைக்கு தலைமை வைக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பயங்கர அனுபவம் எனக்கு. அந்த இடத்துல லாயர்ஸும் சமூக ஆர்வலர்களும் வந்து அந்த ஒவ்வொரு நிறுவனத்தை பற்றி அவங்களுடைய கோரிக்கை வச்சு இதை வரக்கூடாது வைக்கடைய அப்ஜெக்ஷன் சொல்கிறது, அதுக்கு பதில் சொல்கிறதுன்னு உண்மையிலே அதெல்லாம் பயங்கர அனுபவம். இவ்வாறு ஒவ்வொன்றுமே வந்து நம்ம தினமும் அனுபவத்தில் இருந்த பாடம் நான் கற்றுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு 30வது வருடம் இல்லையா? அரசியல் 30 வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக. இதுல தொடர்ந்து நீங்க பதவியில இருக்கீங்க. ஒரு முறை இல்ல, ஒரு தோல்வி. அந்த தோல்வி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அப்பவும் நீங்க ஆக்டிவா தான் இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. அது கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? கண்டிப்பா. நான் 99ல் மாவட்ட அரசு தலைவராக இருக்கும்போதே ஒருக்கா எம்பி எலெக்ஷனுக்கு போட்டியிட எனக்கு வாய்ப்பு தந்தாங்க தூத்துக்குடி. அப்போ வந்து நெல்லை பாராளுமன்ற தொகுதி, திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் நின்னோம். அப்போது நான் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தேன் அந்த இதில். அது எல்லாமே நமக்கு வந்து பாடமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2006 சட்டமன்ற 2006 to 11 இருக்கும்போது 2011 சட்டமன்ற தேர்தல் நான் வெற்றி வாய்ப்பு இழந்தது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்தது. பட் நம்ம இன்னும் திருத்திக்கணும், இன்னும் நம்ம முன்னேற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து நான் பாசிட்டிவாகவே எடுத்துக்கிட்டேன். அப்போது நம்ம நிறைய கற்றுக்கிட்டேன். இன்னும் நம்ம மக்களை போய் ரீச் ஆகலை, இன்னும் மக்களோடு மக்களாக இன்னும் பணி செய்யணுன்றதை முடிவு பண்ணி அதை மாதிரி செயல்பட ஆரம்பித்தேன். மாவட்ட ஊராட்சி தலைவராக இருக்கும்போதெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசுடைய விருது பெற்றிருக்கேன். கலைஞர் கையினால் சிறந்த மாவட்ட ஊராட்சி தலைவர்ன்ற விருது வாங்கியிருக்கேன் நான்.